ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரோபாக்ஸ் ஹெல்மெட் டெக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிஸ்கி டெக்னிக்கல் எப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க கேஷுவாலிட்டி அசெண்டிங் டிவைஸில் இருக்கும்போது எப்படி ரெஸ்கியூ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேஷுவாலிட்டி மேலே ஏறுறப்பல நம்ம சேம் ஃபுல்லாக ரெஸ்கியூ பண்ணுறோம். ஸோ பேசிக்கில் வந்து கேஷுவாலிட்டி ஜஸ்டிஸ் சென்டரில் இருக்கும்போது எப்படி ரெஸ்கியூ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேஷுவாலிட்டியோட ரோப் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மிடில் இருக்கும்போது கூடாது. ப்ரைவேட் பார்ட்டு கேஷுவாலிட்டி அன்கான்ஷியஸில் இருக்கும்போது ப்ரைவேட் பார்ட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு தெரியாமல் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ரோப் எடுத்து சைடில் போடணும். 2 ரோப் எடுத்து சைடில் போட்டு ஏறினா கேஷுவாலிட்டிக்கு சேஃபாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கேஷுவாலிட்டியோட பேக்கப் ரோப் வந்து நம்ம மெயின் ரோப் ஆக்குறோம். நம்மளோட மெயின் ரோப் வந்து கேஷுவாலிட்டிக்கு பேக்கப்பாக இருக்கணும். அதே மாதிரி கேஷுவாலிட்டியோட மெயின் வந்து நம்மளுக்கு பேக்கப்பு, நம்மளோட பேக்கப்பு கேஷுவாலிட்டிக்கு மெயின். இந்த மாதிரி தான் பொசிஷனில் ஏறணும். சேம் ரோப்பில் ஏறும்போது மேலே ஏறிட்டு கேஷுவாலிட்டி நம்ம போய் பக்கத்தில் போய் ரீச் ஆனவொன்னே பாருங்கள், கேஷுவாலிட்டி ஒரு சைடில் இருக்கிற சென்டரில் இருந்தால் ப்ரைவேட் பார்ட்டி டேமேஜ் ஆகும். நம்மளுக்கு தெரியாது. கேஷுவாலிட்டி அன்கான்ஷியஸில் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேஃபாக பண்ணுறது பெஸ்ட்டு. கேஷுவாலிட்டி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம போய்ட்டு அந்த லெவலில் போனோம்னா நம்மளோட பேக்கப் கீழே இருக்கும். நம்ம மேலே போயிடக்கூடாது. அதனால் இன்னொரு பேக்கப் எடுத்து நம்ம போடுறோம். ஸோ எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது 2 மெத்தடில் காமிக்கிறேன் பாருங்கள். எண்டு வரைக்கும் ஸ்கிரிப்ட் நான் பாருங்கள். இன்னொரு பேக்கப் போட்டுட்டு அந்த கீழே இருக்கிற பேக்கப் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். கீழே இருக்கிற பேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு சேஞ்ச் ஓவர் பண்ணுறோம். நம்ம வந்து டிசைன்டருக்கு மாறிக்கிறோம். ஸோ நம்ம கிராவில் இருக்கும்போது எந்த கனெக்ஷன் பண்ணக்கூடாது. கேஷுவாலிட்டியை டிசைன்டருக்கு பண்ணிவிட்டு தான் நம்ம கேஷுவாலிட்டி தொடணும். டிசைனிங் மோடுக்கு வந்துட்டு கேஷுவாலிட்டியை அதுக்கப்புறம் தான் நம்ம பாயிண்ட் கொடுக்கணும். ஸோ நான் டிசைனிங் மோடுக்கு வந்துட்டேன். பேக்கப் மேலே வந்துச்சு, எல்லாம் கிளியராக இருக்குது. அடுத்தது கவ் ஸ்டைல் எடுத்து டைனமிக் ரோப் இருக்குங்களா, டைனமிக் ரோப் கவ் ஸ்டைல் எடுத்து கேஷுவாலிட்டிக்கு ஒரு கனெக்ட் பண்ணுறோம். கேஷுவாலிட்டிக்கு கவ் ஸ்டைல் கனெக்ஷன் வந்து சாஃப்ட் லிங்க்னு சொல்லலாம், கவ் ஸ்டைல் லிங்க்னு சொல்லலாம், டைனமிக் ரோப் லிங்க்னு சொல்லலாம். கவ் ஸ்டைல் எடுத்து அவங்களோட ஹிப்பு மிடில் டீரிங்கில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். மிடில் டீரிங்கில் வந்து கவ் ஸ்டைல் கனெக்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 கேரபின் எடுத்து லிங்க் பண்ணுறோம். 2 கேரபின் எடுத்து லிங்க் பண்ணி நம்ம டிசைன்டர் பின்னாடி பக்கம் கேரபினில் மாட்டுங்க. மாட்டிட்டு கேஷுவாலிட்டி சிட்டிங் பொசிஷனில் இருக்கிற மாதிரி மாட்டணும்னா இது கேஷுவாலிட்டி எக்ஸ்டர்னல் டீரிங், அதாவது ஜஸ்ட் டீரிங்கில் ஃப்ரண்ட் சைடு மாட்டுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டோம். 2 பாயிண்ட் நம்ம கொடுத்துட்டோம். 2 பாயிண்ட் கொடுத்துட்டு கேஷுவாலிட்டியோட பாயிண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பாயிண்ட்டில் கழட்டிடலாம். ஸோ 2 பாயிண்ட் நம்ம கொடுத்தனால கேஷுவாலிட்டியோட பேக்கப் கழட்டலாம். ஹேஞ்சமாக ரிமூவ் பண்ணலாம். கால் ரிமூவ் பண்ணும்போது 2 மெத்தட் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரிமூவ் பண்ணி கேஷுவாலிட்டிக்கு மாட்டி விட்டுறணும். கேஷுவாலிட்டி வேறு கிராலில் மட்டும் இருக்காங்க. நம்ம அண்டரில் எடுக்கணும் அப்படின்னாக்கா கேஷுவாலிட்டியோட கிராலை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெஸ்கியூ கார்டு லேனியேட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெஸ்கியூ கார்டை வச்சு எப்படி நம்ம தூக்கி கிராலை கழட்டுறதுன்னு காமிக்கிறேன். இன்னொரு மெத்தடு ஃபுல்லி சிஸ்டம் போட்டு எப்படி கழட்டுறதுன்னு காமிக்கிறேன். 2 பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கிரால் போடுறது பெஸ்ட்டு, கிராலு கேரபினாக மாட்டுறது பெஸ்ட்டு. ஹேஞ்சமாக கூட யூஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நான் வேணால் என்ன ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ ரெஸ்கியூ கார்டு யூஸ் பண்ணுறது எப்படி, ரெஸ்கியூ கார்டு எந்தளவுக்கு நம்ம நினைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ க்ளவேஜ் லைன் போட்டு கேஷுவாலிட்டியை ரெஸ்கியூ கார்டில் நம்ம தூக்குறோம். எந்தளவுக்கு லெவல் வேணும்னு காலை வச்சு அந்தளவுக்கு லெவல் வச்சு தூக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம எந்திரிச்சு நிற்கணும்.
அப்புறமா கேஷுவலிட்டி தூக்கணும். இந்த கிராலை கழட்டிட்டு திருப்பி லாக் பண்ணிடுவேன். அடுத்த மெத்தட் காமிக்க பாருங்கள், நல்லா பாருங்கள். கிரால் ரிமூவ் பண்ணிவிட்டேன். பாருங்கள், கிரால் ரிமூவ் பண்ணியாச்சு. ரோப் எடுத்துட்டேன், ரோப் வெளியே எடுத்துட்டேன். ஸோ இந்த மெத்தட்லேயே ரிமூவ் பண்ணலாம். ரிஸ்கி கார்டு வச்சு ரிமூவ் பண்ணலாம். அடுத்த மெத்தட் புள்ளி சிஸ்டத்தில் எப்படி ரிமூவ் பண்ணலான்னு காமிக்கிறேன். திருப்பி லாக் பண்ணி விட்டுட்டேன். ரிஸ்கி கார்டு எடுத்தாச்சு, லேனியர்டு எடுத்துட்டேன். அடுத்தது புள்ளி சிஸ்டத்தில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ரிஸ்கி கார்டு போடும்போது கேஷுவல்ட்டோட லோடுக்கு மேலே தான் போடணும். புள்ளி சிஸ்டம் போடும்போது நம்மளோட லோடுக்கு மேலே போடணும். அதே கிரால் எடுத்து நம்மளோட பாடிக்கு மேலே வச்சு டிசைன்டருக்கு மேலே மாட்டி கிராலு கெரபினா புள்ளி, இந்த புள்ளி எடுத்து நம்ம டிசைன்டர் ரோப் இருக்கு இல்லைங்களா, ஹேண்டில் ஹேண்ட் பண்ணுவோம்ல, கையில் பிடிப்போம்ல, அந்த ரோப்பில் புள்ளி போட்டு மேலே கெரபினா மாட்டிட்டு லாக் பண்ணிவிட்டு ஹேஞ்சம் எடுத்து, இப்போ ஹேஞ்சம் எடுத்து லோடு ஏற்றுனீங்கன்னா 2 பேர் லோடு மேலே போகும். ஸோ கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு இருக்கும்போது அந்த கிரால் லூஸாகிற வரைக்கும் மேலே போகணும். பாருங்கள், ஸோ ஃபுட்டில் காஸ்டில் ஹேஞ்சமாக வச்சு ஃபுட்டில் வச்சு மிதிக்கிறோம். ஸோ நம்மளோட பாடியோடு சேர்ந்து கேஷுவல்ட்டி பாடி மேலே வரும். பேக்கப் மேலே தூக்கணும். பேக்கப் மேலே தூக்கிக்கணும். நம்ம மேலே போகும்போது பேக்கப்பு மேலே தூக்கணும். ஸோ கேஷுவல்ட்டி ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஸ்மூத்தாக பண்ணணும், போட்டு மிதிச்சிடக்கூடாது. கேஷுவல்ட்டி வச்சு தூக்குனீங்கன்னா அப்புறம் கிரால் ரிமூவ் பண்ண முடியும். ரோப்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ 2 மெத்தட் காமிச்சிட்டேன். ரிஸ்கி கார்டுலேயே ரிமூவ் பண்ணலாம், புள்ளி சிஸ்டத்துலேயே ரிமூவ் பண்ணலாம். 2 மெத்தடில் ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டிசைனிங் பண்ண போகிறது. அதுக்கு முன்னாடி புள்ளி சிஸ்டம்லாம் எடுத்துடணும். எல்லாமே எடுத்து கிளியராக வச்சுட்டு, ஸோ 2 பேர் லோடு இருக்கிறனால நம்ம டிசைன்டரில் வந்து ஃப்ரிக்ஷன் போடணும். ஃப்ரிக்ஷனுங்கும் போது எக்ஸ்ட்ரா கேரபினை வந்து மாட்டணும். ஸோ 2 லொக்கேஷனில் மாட்டலாம். ஒன்று வந்து சைட் டீரிங்கில் மாட்டலாம், நம்மளோட ஆன சைட் டீரிங்கில் மாட்டலாம். அடுத்த லொக்கேஷன் வந்து டிசைன்டர் கேரபினில் ஃப்ரண்ட் சைடு மாட்டலாம். அப்புறம் எப்படி லோடு இறங்கலாம் டிசைனிங் பண்ணலாம். அடுத்து அந்த கேரபினை எடுத்து மேலே முன்னாடி டிசைன்டருக்கு முன்னாடி கேரபினில் போட்டு அப்படி டிசைனிங் பண்ணலாம். guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys. தேங்க்யூ.